கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளிலும் தேவ ஆலோசனைக்காக உங்களை வரவேற்கிறேன். இயேசுப்பா நல்லவர், பெரியவர், ஆலோசனை கர்த்தர். நமக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து நம்மை நல்வழியில் நடத்தி நம்மை மேன்மைப்படுத்துகிற ஒரு அன்பு ஆண்டவர். இன்றைக்கும் தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனத்தை கேட்போமா? லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 13வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 13வது வசனம். கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தானால் அப்பொழுதே ரெட்டெடுத்தி சாம்பல் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இந்த வசனம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இந்த வசனம் பரிசுத்த வேதாகமத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான ஒரு வசனம். இந்த வசனத்துக்குள் ஆழ்ந்த கருத்துக்களை ஆண்டவர் பதிவு செய்திருக்கிறார். அதிலே ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கோராசின் பட்டணமே, பெத்சாயிதா பட்டணமே, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தானால் அப்பொழுது ரெட்டெடுத்தி சாம்பல் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். ஆண்டவர் 2 பட்டணத்தை குறித்து சொல்லும்போது உங்களிடத்தில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் வேறு 2 பட்டணத்தில் செய்யப்பட்டிருந்தால் அவங்க மனம் திரும்பி இருப்பாங்கன்னு சொல்றார். ஆனால் இதில் முதல்ல உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம் நடுவில் பலத்த செய்கைகளை செய்கிறார். பலத்த செய்கைகள் சொன்னால் அவருடைய பலத்த அற்புதங்களை நம்முடைய நடுவில் அவர் வெளிப்படுத்துகிறார். நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவன். நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஊழியம் செய்த பொழுது அவருடைய ஊழியத்தின் பெரும் பகுதி அற்புதங்களாகவே இருந்தது. அதாவது பிசாசினால் பிடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களை விடுதலையாக்கினது, வியாதியினால் கஷ்டப்பட்ட மக்களை சுகமாக்கினது, இன்னும் குறிப்பாக உணவில்லாத மக்களுக்கு உணவளித்தது. இப்படி பல காரியங்களை, இன்னும் சீசர்களுடைய பிரயாணத்திலே தடையாக வந்த அந்த புயலை, காற்றை அதட்டி அமைதிப்படுத்தினது. இப்படியாய் பார்க்கும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிற அநேக அற்புதங்களை அவர் செய்து காண்பித்தார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார், மரித்தோர்களை உயிரோடு எழுப்பினார், பாவத்தில் அடிமைப்பட்டிருந்த மக்களுக்கு விடுதலை கொடுத்தார், மற்றவர்களை கொல்லுவதற்காக நின்ற ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார். இப்படியே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். நம்ம இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிற அற்புதங்களுக்காய் தேடுகிறோம். அது தவறானதல்ல. அவருடைய பலத்த செய்கைகளாகிய அற்புதங்களை, அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். அவரை தேடும் பொழுது, அவரை நோக்கி மன்றாடும் பொழுது, அல்லது கிருபை பெற்ற வரங்களை பெற்ற ஊழியக்காரர்களை நாடி அல்லது அவர்கள் மூலம் ஜெபிக்கிற ஜெபத்தில் பங்கு கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை இயேசப்பா செய்கிறார். வியாதி குணமாகிறது, பிசாசின் பிடி மாறுகிறது, சமாதானம் கிடைக்கிறது, சாபக்கட்டுகள் உடைகிறது, அபிஷேகம் கிடைக்கிறது, வரம் கிடைக்கிறது, நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது, திருமண தடைகள் விலகுகிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது.
நமக்கு தேவைப்படுகிற அனைத்து நன்மைகளையும் நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய பலத்த செய்கைகளாகிய அற்புதங்கள் மட்டும் நமக்கு போதுமானதல்ல. தொடர்ந்து நமக்கு அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று நாம் தேடிக்கொண்டிருப்பது ஒரு தவறான காரியம். இந்த வசனத்தில் அதுதான் சொல்றாரு. அதாவது உங்கள் செய்யப்பட்ட பலத்த செய்கைகளை தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தானால் அப்பொழுது ரெட்டுடுத்தி சாம்பல் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பாங்க. அப்படின்னா இதில் என்ன ஆண்டு சொல்கிறாருன்னா, நான் ஏன் பலத்த செய்களை செய்கிறேன்னா மனம் திரும்புவதற்கு. இதுதான் முக்கியமான காரியம். மனம் திரும்புதல் என்றால் என்ன? பாவத்தை விட்டு வெளியே வருவது. நாம் அறிந்தும் அறியாமலும் வேத வசனத்துக்கு விரோதமாய், குறிப்பாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருப்போம்ல, அதை விட்டு வெளியே வரணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். உதாரணமாக, மது பழக்கத்திற்கு அடிமையான ஒரு சகோதரன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் எப்போவுமே குடித்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு மது இல்லைன்னு அவருக்கு நிம்மதியே இருக்காது, தூக்கமே வராது, அதிலுக்கு மேலே எண்ணமாக இருக்கிறார். இப்போ அவருக்கு ஒரு பலகீனம் சரீரத்தில் வருது, ஒரு கொடிய நோய் வருகின்ற வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை இடத்திற்கு போயும் சுகம் கிடைக்கல, மருத்துவமனைக்கு போயும் சுகம் கிடைக்கல. இப்போ இயேசுவை தேடுகிறார்கள், ஆண்டோடத்தில் வருகிறார்கள். ஒன்றில் அவர்களாகவே தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார்களோ குடும்பமாக, அல்லது ஒரு ஊழியர்கள் அல்லது தேவ மனிதர்கள் நடத்துகிற ஒரு ஆவிக்குரிய ஆராதனையிலே அல்லது ஒரு சர்ச்சு, ஒரு ஜெப வீட்டிலே போய் ஜெபிக்கிறார்கள். சுகம் கிடைத்து விட்டது. அவருடைய அந்த கொடிய நோய் அவரை விட்டு மறைந்து போனது. ஏசப்பா அற்புதம் செய்துட்டார். இப்போ பாருங்க, அந்த மனிதனிடத்தில் ஆண்டு என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அந்த பலத்த செய்கைகள் மூலம், அவர் செய்த அந்த அற்புதத்தின் மூலம் மனம் திரும்பணும்னு எதிர்பார்க்கிறார். அப்படின்னா அந்த மது பழக்கத்தில் அவர் விடுதலை அடைஞ்சி, நாம் செய்கிறது தவறு, எனக்கு சுகம் தந்த இந்த ஆண்டவருக்காக வாழணும், என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்குது, இந்த ஆலயத்தை நான் கெடுத்து விடக்கூடாது என்று அதை விட்டுட்டு ஆண்டவருக்குள்ளே வர்றது அவர் விரும்புவார். இப்போ பாருங்கள், இதை தான் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. அவருக்கு இப்போ ஒரு கொடிய நோய் சுகம் ஆயிடுச்சுது, ஆண்டவர் எதையும் எதிர்பார்க்கல, சுகம் ஆகிட்டார். இவர் மீண்டும் பழைய வழியிலே போகிறான்னு வச்சுடுங்களா, மீண்டும் தண்ணி அடிச்சுட்டே இருக்கிறார், பழையது போல வாழ்கிறாரு. ஆனால் வியாதி சுகமாயிடுச்சு. இனி ஒரு காலத்தில், ஒரு சில மாதத்துக்குள்ள அல்லது ஒரு சில வருஷத்துக்கு இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை அல்லது ஒரு பெரிய வியாதி அல்லது ஒரு நெருக்கடி அவருக்கு வருது. அப்போ இவருக்கு ஞாபகம் இருக்கும், குடும்பத்தில் எல்லாம் ஞாபகம் இருக்கும், அன்றைக்கு ஒரு கொடிய வியாதி ஏசப்பாட்ட போய் கேட்ட பொழுது சுகம் கிடச்சிச்சு, இப்பவும் போவோம் ஆண்டவர்கிட்டன்னு சொல்லி வரும்போது அங்கே தான் நம்ம பிரச்சனைக்குள்ளே மாட்டோம். ஆண்டவர் பார்ப்பார், அன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து ஒரு பெரிய செய்கையை நாம் வெளிப்படுத்தி அவனை மனம் திரும்ப பண்ணி பரிசுத்தமாக்கி பரலோக ராஜ்யத்து பங்காளியை மாற்றலான்னு பார்த்தா அதுக்கு செவி கொடுக்கவே இல்லை, மீண்டும் வந்திருக்காங்கன்னு சொல்லி தேவன் அந்த பலத்த செய்கையை, அற்புதத்தை செய்வதற்கு அவர் யோசிப்பார். புரிந்து கொண்டீர்களா? இன்றைக்கு இந்த கிறிஸ்துவ உலகத்தில் ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க, மனம் திரும்புகிறதே இல்லை, ஆண்டவருக்குள்ளேயே வரமாட்டாங்க. ஆனால் எப்போதும் அவங்களுக்கு அற்புதம் நடக்கணும். எங்கே அற்புதம் அதிகமாக நடக்குது அப்படின்னு ஓடிட்டே இருப்பாங்க, ஊழியக்காரங்களை தேடுவாங்க. அங்கே அவங்க நினைக்கிறது நடக்கலைன்னா மந்திரவாதிகளை தேடி போகிறதுக்கும் பயப்பட மாட்டாங்க. எங்கே போயாவது அற்புதம் வேணும், ஆனால் நாங்கள் இருக்கிறது போலவே இருப்போம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய ஆத்துமா வெளியேறப்பெற்றது, ஆத்துமா வெளியேறப்பெற்றது. நம்முடைய ஆத்மா நரகத்து போகக்கூடாது. அதைத்தான் தேவன் முதலாவது விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த முதல் பிரசங்கம் என்ன தெரியுமா? மத்தேயு சுவிசேஷத்தில் வாசித்து பாருங்கள், 4வது அதிகாரத்தில், நீங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னா முதல்ல பிரசங்கிச்சார். பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் பக்கத்தில் இருக்குது,
நீங்கள் பரலோகத்துக்கு போனான்னு சொன்னார். மத்திய 6வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், 33 வசனத்தில் இயேசப்பா என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னார். எந்த இடத்துல அதை பேசினார் தெரியுமா? உணவுக்காக கவலைப்படுகிற, உடைக்காக கவலைப்படுகிற, நாளைய தினத்துக்காய் கவலைப்படுகிற மக்களை பார்த்து பேசும்போது அந்த சொல்லுகிறார், நீங்கள் உணவில்லை, உடையில்லை, இருப்பிடம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, அதெல்லாம் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இன்னது தேவை என்பது ஆண்டவருக்கு தெரியும், அதை அவர் கொடுப்பார். நீங்கள் முதலாவது தெய்வராஜ்யத்தை தேடுங்களேன், பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு என்ன வழின்னு தேடுங்களேன்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் பலத்த செய்கைகளை செய்கிறவர் தான், பலத்த அற்புதங்களை செய்கிறவர் தான். எப்படிப்பட்ட காரியத்தையும் ஆண்டவரால் முடிக்க முடியும். எவ்வளோ பெரிய கொடிய நோயும் ஆண்டவரால் சுகமாக்க முடியும். எவ்வளோதான் பெரிய பிசாசு பிடித்திருந்தாலும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது விலகி போய்விடும். எத்தனை கோடி கடன் இருந்தாலும் அந்த கடன் நம்மை விட்டு அகன்று போவதற்கு ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க கர்த்தரால் உதவி செய்ய முடியும். வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும்படிக்கு ஆண்டவரால் உதவி செய்ய முடியும். எத்தனை வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படிக்கு ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று, நான் பலத்த செய்கைகளை எதற்கு செய்கிறேன் தெரியுமா? நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். மதுபானத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். சிகரெட்டை விட்டு மனம் திரும்ப வேண்டும். பலவிதமான தீய குணங்களிலிருந்து மனம் திரும்பணும். பெருமை இருந்தால் அதை விட்டு மனம் திரும்பணும். இன்னும் குறிப்பாய் சகிப்புத்தன்மை இல்லைன்னா அதை விட்டு மனம் திரும்பணும். கோள் சொல்கிற குணம் இருந்தால் அதை விட்டு மனம் திரும்பணும். மற்றவங்களுக்கு கெடுக்கிற புத்தி இருந்தால் அதை விட்டு மனம் திரும்பணும். திருடுகிற பழக்கம், கொள்ளையடிக்கிற பழக்கம் இருந்தால் அதை விட்டு மனம் திரும்பணும். மற்றவங்களை தூற்றி திரிகிற காரியங்கள் இருந்தால் அதை விட்டு மனம் திரும்பணும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். புரிந்து கொண்டீர்களா? அதைத்தான் ஆண்டவர் முதலாவது எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பலத்த செய்கைகளை தேவனால் செய்ய முடியும். தேவனால் செய்ய முடியும். இன்னும் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். இன்னும் உங்களுக்கு செய்வார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். தொடர்ந்து நீங்கள் ஆண்டுடைய பலத்த செய்கைகளை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவ சமூகத்திலே வந்து சத்தியத்தை கேட்டு வசனத்தை நன்றாக ஆராய்ந்து பார்த்து என்னென்ன குறைகள் இருக்கிறது என்பதை நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து ஒவ்வொன்றாய் விட்டு 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 வெளியே வருவோம், பரிசுத்தமாவோம், தேவனோடு இணைவோம். அதைத்தான் ஆண்டு எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் நமக்கு நித்திய ராஜ்யம் ஒன்று உண்டு, பரலோக ராஜ்யம் ஒன்று உண்டு. மரணம் எப்போதும் வரலாம், எந்த நேரத்திலும் வரலாம். அது மட்டுமில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமியிலே வரப்போகிறார். அவர் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் வரலாம். ஆகையால் தேவனுடைய சமூகத்திலே நாம் செல்வதற்கு ஆயத்தமாவோம். மனம் திரும்பாமல், பாவத்தை விட்டு மனம் திரும்பாமல் பரலோக ராஜ்யத்துக்கு செல்லவே முடியாது. ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நான் பலத்த செய்கைகளை அற்புதங்களை மட்டும் தேடி அலைகிற ஒரு நபராக இருக்கிறேன். என்னை மன்னிங்க. நீங்கள் பலத்த செய்கைகளை எனக்கு செய்திருக்கிறேன், இன்னும் செய்வேன், நம்புகிறேன். நான் மனம் திரும்புகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, பலத்த செய்கைகளை நீர் எதற்கு செய்கிறேன் என்று சொன்னால், மனம் திரும்புவதற்காக. தொடர்ந்து உம்முடைய சமூகத்திலிருந்து பலத்த செய்கைகளாய் அற்புதங்களை கண்டும் இன்னும் மனம் திரும்பாதவர்கள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கட்டும். மனம் திரும்பட்டும். தொடர்ந்து பலத்த செய்கைகளாகிய அற்புதங்களை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ உடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு கேட்ட தேவ ஆலோசனையின்படி எங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகிவிட்டது, நாங்கள் மாற்றப்பட்டுங்கிற சாட்சிகளை நாங்கள் கேட்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.